ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷேடோ கேம்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வழக்கம் போல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ கமெண்ட் செக்ஷனில் ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் கேமர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறவங்க கம்மியாகிட்டாங்க. ஸோ பாசிட்டிவாக நம்ம கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்யூன் கமெண்ட்டாக இருந்தால் நம்ம அக்செப்ட் பண்ணுறோம் கேமர்ஸ். ஸோ நம்ம மேலேயே ஃபால்ட் இருந்தால் கூட நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக் கமெண்ட்ஸு, அது மட்டுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெஞ்சன்ஸாக போடுற கமெண்ட்ஸ்லாம் வந்து வி கான்ட் டாலரேட். ஸோ நாங்கள் வந்து எதை அக்செப்ட் பண்ணுவோம்னா, ஜென்யூன் கமெண்ட்ஸ்க்கு நம்ம அக்செப்ட் பண்ணுவோம். அதில் எதனா எரர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை ரெக்டிஃபை பண்ணுவோம். உதாரணத்துக்கு இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் வந்து ஜெயில் பிரேக் வர்சஸ் நார்மல் கன்சோல் போட்டதுக்கு ஒரு நம்ம சப்ஸ்கிரைபரே இல்லை. பட் ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, கமெண்ட் போட்டிருந்தார். என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கேமிங்காக நிறையா பண்ணுறீங்க, பட் ஆனால் இந்த விஷயம் நீங்கள் சொல்கிறது வந்து தப்பு அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னது ஆப்வியஸ்லி ரைட்டுன்ற மாதிரி ஃபீல் ஆனதுனால அந்த வீடியோவே நம்ம வந்து டேக் டவுன் பண்ணிட்டோம். ஸோ நிறைய பேர் அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்காதவங்களுக்காக இது வந்து சொல்கிறேன். ஓகே. ஸோ இது மாதிரி ஜென்யூன் கமெண்ட்ஸ் இருந்து தான் ஒத்துப்போம். சிவபிரகாஷ் அப்படின்றவர் போட்டிருக்காரு, ப்ரோ உங்களோட ஏட்டஸ்க்காக வீடியோ போடாதீங்க ப்ரோ, உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக வீடியோ போடுங்க ப்ரோ, மை ஒப்பீனியன் ப்ரோ அப்படின்னு 2 ஆர்டின் சிம்பிள் கொடுத்துருக்காரு. ஸோ அவர் வந்து சொன்னது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது மாதிரி கமெண்ட்ஸ்லாம் கேட்கும்போது தான் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கேமர்ஸ். ஓகேங்களா, நான் ஹேட்டர்ஸ்க்காக இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட் செக்ஷன் பண்ண போகிறதில்ல. ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஃப்ராங்க் Y8D அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காரு, ப்ரோ ஸ்மால் ரிக்வெஸ்ட், உங்களுக்கு கால் பண்ணால் நெக்ஸ்ட் கால் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அதுக்கு 5% கான்டாக்ட் நம்பர் போடுங்க ப்ரோ, அப்போ தான் யார்கிட்ட பேசுகிறோன்னு தெரியும் ப்ரோ. நான் கால் பண்ணால் யார்கிட்ட பேசுகிறேனே தெரியல ப்ரோ, கொஞ்சம் அதை சேஞ்ச் பண்ணி பாருங்கள் ப்ரோ. கேமர்ஸ், எனக்கு புரியுது ஒரு நம்பர்லேருந்து இது 5 நம்பருக்கு ஏன் டைவர்ட் ஆகுதுன்னா, 5 சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இருக்காங்க, 5 பேர் அட்டன் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் கால் பண்ணும்போது அது வெயிட்டிங்கில் இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா டைவர்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் கால் பேசுகிற சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு எப்போ பேசினாலும் உங்கள் பேரை சொல்லியிருக்கேன். இன்கேஸ் அவங்க மறந்துட்டாங்கன்னா என்னோட ஸ்மால் ரிக்வெஸ்ட் இது. ஸோ முடிஞ்சால் நீங்கள் பேசுகிறவங்க கிட்ட அவங்க நேம் என்னன்னு சொல்லி கேட்டுக்கோங்க. ஸோ இன்கேஸ் எதனா வந்து உங்களுக்கு ரிக்வெஸ்ட்டோ சப்போர்ட்டோ எதனா இருந்துச்சுன்னா, அவங்க பேர் தெரிஞ்சிச்சுன்னா நான் வந்து அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ இன்கேஸ் எதனா இஷ்யூஸ்னா கூட சால்வ் பண்ண முடியும். இது ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். ஸோ 5 பேரோட நம்பரும் என்கிட்ட வந்து தர முடியாது. என்னால் ஏன் தர முடியாதுன்ற ரீசன் இதுதான். ஒரு நம்பர்லேருந்து 5க்கு டைவர்ட் ஆச்சுன்னா, ஸோ எந்த நம்பர்லேருந்து எது பேசுகிறாங்க பேசுறது இல்லைன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். அதனால தான் நான் 5 பேர் நம்பருக்கு கொடுக்குறது இல்லை, பிரைமரி நம்பர்லேருந்து மற்ற நம்பருக்கு வந்து டைவர்ட் ஆகிற மாதிரி வச்சுருக்கோம். ஹோப் திஸ் கிளாரிஃபைஸ் யூ. ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். சாந்தி பாஸ்கர்னு அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காருன்னா, இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ ஆல் கேமிங் ஷாப்ஸ் ஆர் ஜென்யூன் ஒன்லி ப்ரோ, நோ ஒன் ஆர் ஸ்கேமர்ஸ், price only different, zero hate, love all. சூப்பர் கமெண்ட் ப்ரோ. ஸோ ரியலி அப்ரிஷியேட் இட். ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோன்னு இல்லை, நிறையா வீடியோஸில் ஒரு ஜென்ரல் வீடியோவில் இருந்தால் கூட எதனா ஒரு ப்ரைஸ் அதிகமாக இருந்தாவோ, இல்லை வந்து இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதனா டிஃப்ரென்ஸ் சொல்லி சொன்னாங்கனாலோ அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்கேம்ஸ் அப்படின்றாங்க. ஸோ ஸ்கேம்ஸுன்றது ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கோங்க. இதை நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஓகேங்க, பார்க்குற எல்லாருக்கும் ஸ்கேம்ஸ்னால் என்னென்னா, உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணிவிட்டு ப்ரோ உங்களுக்கு வந்து ஒரு கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆகிருக்கு, 1 lakh கிட்ட அப்ரூவல் ஆகிருக்கு, நீங்கள் ஒரு 1000 rupees டெபாசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு கிரெடிட் கார்டு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இது ஸ்கேம். ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சான்னு சொல்கிறேன், பேசாதடா படிக்காத தற்குறிப்பில்லை. ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் பஞ்சத்ன்றவர்கிட்ட இருந்து வந்திருக்கு. என்னன்னா, கண்டென்ட் ப்ரொடக்ஷன் இஸ் லிட் ப்ரோ, கிரீன் ஸ்க்ரீன் அண்ட் லைட்டிங் இஸ் பர்ஃபெக்ட்லி மேட்ச், தே ஆர் நாட் ப்ரொடியூசிங் கண்டென்ட் ஃபார் நேம்ஸ் சேக் இன்ஸ்பைட் சம் லிட்டில் எரர்ஸ். ஸோ அவர் சொன்னது உண்மைதான். நாங்கள் கண்டென்ட் நேம்ஸ் சேக்குக்கு ப்ரொடியூஸே பண்ணல, நாங்கள் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி உங்களுக்கு பெஸ்ட்டு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து யாரையும் மென்ஷன் பண்ண விரும்பல, நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக எந்த ஒரு கேமர்ஸும் வந்து இது மாதிரி பண்ணாத அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வரணும். சேல்ஸ் மட்டுமே இல்லாமல் கேம்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு நாலேஜ் கொண்டு வரணும் தான் நாங்கள் இவ்வளோ த்ரைவ் பண்ணுறோம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், மேலும் நல்ல கண்டென்ட்ஸை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொண்டுட்டு வந்துகிட்டே இருப்போம் கேமர்ஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கமெண்ட் போகலாம். ஸோ இன்னொரு கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரமோத் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, பிரமோதுன்றவர் என்னோட கஸ்டமர், எனக்கு நல்லா தெரியும். அவர் ரொம்ப நாளாக நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கன்சோல் வாங்கிட்டு இருக்காரு. அவர் என்ன போட்டிருக்காருன்னா, ஹலோ பிரதர், ஹோப் யூ ஸ்டில் ரிமெம்பர் ப்ரீ. பிரமோத் ப்ரோ, எனக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும் உங்களை. ஓகேங்களா, ஜஸ்ட் லீவ் நெகட்டிவிட்டி ப்ரோ, வி நோ ஹவு மச் யூ ஃபுல்ஃபில் கேமர்ஸ் ட்ரீம் இன் யுவர் சொசைட்டி. டெய்லர் வில் ஸ்பீக் நைஸ்லி டு பை தேர் ப்ராடக்ட், பட் ஆஃப்டர் கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க பை. நிறையா ஸ்டோரில் வந்து சேல் பண்ண பிறகு ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. பட் நீங்கள்
நிறையாவே எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயுமே கிடைக்கல, நீங்கள் பண்ண சப்போர்ட் தான் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது உண்மைதான் கைஸ். நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் சப்போர்ட் எப்பயுமே கொடுத்துட்டே தான் இருக்கும். சேல் ஆன பிறகும் கூட எப்பயுமே நம்ம சப்போர்ட் உங்களுக்கு டாப் நாச்சாக இருக்கும், அதுக்கு எந்த வரியும் இல்லை. ஸோ இது மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்யூன் கமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு நான் அக்செப்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க, இன்னும் பெட்டர்மெண்ட் கொண்டு வந்துகிட்டே இருப்போம் கேமர்ஸ், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வைட் தமிழ் கேமிங் 24. ஸோ இவர் வந்து என்ன போட்டிருக்காருன்னா, ஐ ஆஸ்ட் மெட்டாகோஸ் 3 in Shadow Games. One guy picked the call and asked the price to another guy. That guy said 48,000, but in the phone call guy said 55,000. This is scam, right? After that I bought the Metacos 3 in E2Z store for 47,000. Please bro, customer கிட்ட ஒரே price சொல்லுங்க. I hope you understand. Bro, மறுபடியும் நான் இதை தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து அங்கே பின்னாடி 5 சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இருக்காங்க, நீங்கள் வந்து ஓவர் ஹர்ட் பண்ணிவிட்டு அது தப்பாக சொல்கிறீங்க. ஸோ வந்து 48ன்னு நீங்கள் சொன்னாங்கன்னே சொல்கிறீங்க. பட் ஆனால் என்கிட்ட வாங்கினவங்க 45,999க்கோ 44,999க்கோ தான் நான் கொடுத்துட்ருக்கேன், ஓகேங்களா. மேக்ஸிமம் ஓகேங்களா 47க்கு மேலே நம்ம கொடுக்கறதே கிடையாது. நீங்கள் ஓவர் ரேட் பண்ணிட்டீங்களா என்னன்னு தெரியல. நீங்கள் வந்து E2Z ஸ்டோர் நீங்கள் மென்ஷன் பண்ண ஸ்டோர்லேயே மெட்டாகோஸ் 3 ப்ரைஸை போய் பாருங்கள், 50K ப்ளஸ் தான் இருக்குது. நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்திருந்தீங்கன்னா இது மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது ப்ரோ, இது மாதிரி சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வந்து அதை மென்ஷன் பண்ணியிருக்கலாம் ப்ரோ. நீங்கள் வந்து ஒரு மெயில் போட்டிருக்கலாம், இல்லை நான் சொன்ன மாதிரி என்னோட வாட்ஸ்அப் நம்பர்லேயே நீங்கள் வந்து மெட்டாகோஸ் 3 எனக்கு இது பண்ணி கொடுங்க கோகுல் ப்ரோ அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா நானே கூட உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணி கொடுத்துருவேன். பட் அகெயின் ஒன்ஸ் பாயிண்ட் ஆஃப் டைமில் நீங்கள் சொல்கிற மாதிரி எங்கள் மேலேயே தப்புன்னு நான் ஏற்றுக்கிறேன். ஸோ ப்ரைஸ் அதிகமாக சொல்லிட்டாங்கன்னே வச்சுக்கோங்க, உங்களை ஏமாற்றி அந்த ப்ரைஸை நாங்கள் வாங்கிடல. ஸோ ப்ரைஸ் அதிகமாக சொல்லிட்டாங்கன்ட்டு அது எப்படி ஸ்கேம் ஆகும் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஒரு ஸ்டோர் ஏ ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் வாங்கும்போது ஒரு பொருள் ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாய் வந்து 100 rupeesனு வச்சுக்கோங்க, அதே டாய் பி ஸ்டோரில் 80 rupees இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஏ ஸ்டோர் வந்து நீங்கள் ஸ்கேமர்னு சொல்கிறீங்க, பி ஸ்டோரை வந்து லெஜிட்னு சொல்கிறீங்களா? அப்படி கிடையாது கேமர்ஸ், நீங்கள் வந்து டோட்டலாக வந்து தப்பாக புரிஞ்சுருக்கீங்க. ஸோ இதை வந்து தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. யார் ஒருத்தர் உங்களை காசை ஏமாற்றி பிடுங்கிட்டு திருப்பி ரெஸ்பாண்ட் பண்ணாமல் உங்களை லூட் பண்ணிட்டாங்களோ அவங்க தான் ஸ்கேமர்ஸ். ஸோ ஒரு ப்ரைஸ் ஐயா விற்கிறதுனால அவங்க ஸ்கேமர் ஆக மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து காஸ்ட் வேறையாக இருந்திருக்கலாம், ஓகேங்களா. இன்னொருத்தருக்கு அந்த காஸ்ட் வேறையாக இருந்திருக்கலாம், இல்லை அந்த செல்லர் வந்து ஸ்டாக் கிளியர் பண்ணால் போதுன்ட்டு காஸ்ட் டு காஸ்ட் கூட கொடுக்கலாம். அது மாதிரி சினாரியோஸ் கூட நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபைனல் கமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு கஸ்டமர் ஓகேங்களா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டாரு, நம்ம வீடியோவை பார்த்துட்டு வேறு ஒரு வீடியோவும் பார்த்துருக்காரு. ஸோ வீடியோவை பார்த்துட்டு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவங்களுக்கு பேமெண்ட் அனுப்பிச்சிட்டு இருக்காரு, ஓகேங்களா. என்ன பேமெண்ட் அனுப்பிச்சிட்டு இருக்காரு, ஒரு 2000 சம்திங் பேமெண்ட் அனுப்பிச்சிட்டாரு. ஸோ பேமெண்ட் அனுப்பிச்சிட்டு ப்ரோ நான் உங்களுக்கு பேமெண்ட் அனுப்பிச்சிட்டேனே, நீங்கள் ஏன் ப்ரோ வந்து எதுவுமே வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவர் ஆர்டர் பிளேஸ் பண்ணோடனே அவருக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு, என்னன்னா வெல்கம் டு கேம் 7, வை ஷாப் வித் அஸ், ப்ரீ ஓன்டு கேம் சோன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க, இது ரீசெண்ட்டு. ஸோ அவருக்கு வந்து எங்கேருந்து வந்து அது பேசுகிறாங்கன்ற கேம் ஷாப் நேம் முதல் கொண்டு அவருக்கு வந்து மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவர் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டும் வந்து இருக்குது, நீங்கள் நான் அதை அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். அவர் பே பண்ண நேம் முதல் கொண்டு அதில் தெளிவாக இருக்குது. ஸோ ஆனால் எங்கேயோ இதை காசை கொடுத்துட்டு ஷேடோ கேம்ஸை வந்துட்டு நான் உங்களுக்கு பே பண்ணேன், நீங்கள் ஸ்கேம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறது டோட்டலி அன்அக்செப்டபிள். நீங்கள் யாருக்கிட்ட பே பண்ணீங்களோ அவங்கக்கிட்ட கேளுங்க. நான் ஒரே நம்பர் அப்புறம் இன்னொரு நம்பர் 9884129983 அப்படி இல்லைனா 8015911651 இந்த 2 நம்பர்லேருந்து தான் கால்ஸ் வரும். அப்படி இல்லைனா உங்களுக்கு பேமெண்ட் ரிசீவ் பண்ணுறதா இருந்தால் 988க்கு வரும். அப்படி இல்லைனா வேறு எதனா நம்பர் நாங்கள் காலில் பேசினா மட்டும்தான் சொல்லுவோமே தவிர கேமர்ஸ் நாம் வந்து கொடுத்துட்டு பேமெண்ட் போடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம். இல்லை ஸ்கேனர் எதனா கொடுக்குறோன்னா ஷேடோ கேம் ஸ்கேனரில் தான் கொடுப்போம். இல்லை எனக்கு இன்னும் டவுட்டாக இருக்குன்னா ஒரு வீடியோ கால் பண்ணுங்கள், அந்த ஸ்டோரில் யார் இருக்காங்க, ஷேடோ கேம்ஸாக நிஜமாக அங்கே ஒரு ஸ்டோர் இருக்கா, நம்ம ஸ்டோர்னு இல்லை எந்த ஸ்டோரில் வேணால் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். வீடியோ காலில் வந்து நீங்கள் எடுத்து உங்கள் ஸ்டோரை காமிங்கன்னு சொன்னாலே ஒரு லெஜிட் செல்லர் கண்டிப்பாக அவங்க ஸ்டோரை காட்டுவாங்க. ஆனால் ஸ்கேமர் கையில் ஸ்டோரே இருக்காது, எப்படி ஸ்டோர் காட்டுவாங்க? ஸோ இதை வந்து புரிஞ்சுட்டு பேசுங்க. ஸோ இது மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட் கமெண்ட் செஷனில் பார்க்கலாம். ஸோ அண்டில் தென் பை கேமர்ஸ்.